வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நண்டை க்ளீன் பண்ணி கழுவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடேறட்டும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரியுது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நண்டு எடுத்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னொரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம். ஆனால் எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா பிடிக்காது. அதனால் நான் இப்படி தான் செய்வேன். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக இப்போ ட்ரை ஆகணும். இன்னும் ட்ரை ஆகட்டும். மூடிடலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடியாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.